தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் குடும்பங்களில் உள்ள சொத்துப்பாக பிரிவினை தகராறுகளை நியாயமாக தீர்க்க வேண்டியது வருவாய்த்துறையின் கடமையாகும். அப்படி தகராறை தீர்த்து தங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை பிரித்து தரும்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் அத்திப்பாக்கம் ஊராட்சியை சேர்ந்த கணவனை இழந்த பெண் சரிதா தொடர்ந்து உரிமை போராட்டமும் சட்ட போராட்டமும் நடத்தி வருகிறார். தமிழ்நாடு முதலமைச்சரின் தனி பிரிவுக்கே மனு அளித்த பிறகும் தங்களுக்கு எந்த தீர்வும் இதுவரை கிடைக்கவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார். அது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை இப்போது காண்போம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் அத்திப்பாக்கம் ஊராட்சியை சேர்ந்த அருணாச்சலத்திற்கு 2 மகன்கள். மூத்தவர் நைனா, இளையவர் பன்னீர்செல்வம். அருணாச்சலத்திற்கு அவரின் முன்னோர் வழியில் வந்த பூர்வீக சொத்தான 40 ஏக்கர் நிலத்தையும் அவர் இறந்த பின் தன் மகன்களான நைனா, பன்னீர்செல்வம் ஆகிய இருவருக்கும் சமபாகமாக பகிர்ந்தளிக்க வேண்டும். ஆனால் அண்ணன் நைனா அந்த மொத்த சொத்தையும் அவரே வைத்துக் கொண்டதாக பன்னீர்செல்வத்தின் மனைவி சரிதா கூறுகிறார். வணக்கம், நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அத்திப்பாக்கம் உளுந்தூர்பேட்டை தலகால் பேசுகிறோம். அதாவது நைனா, அருணாச்சலம் பிள்ளை நைனா, பன்னீர்செல்வம் 2 பேரும் பிறந்தது. அதாவது இப்போ நான் பன்னீர்செல்வத்தோட மனைவி பாகம் எங்களுக்கு சரியான முறையில் பாகம் கொடுக்கல. 40 வருஷமாக அவரே ஒண்டியாக அனுபவிக்கிறாரு. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாப்புல, எனக்கு அடிக்கிறாரு. என் வீட்டுக்காரரை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் போயிட்டு எங்கள் வீட்டுக்காரரை அடித்து ஒரு மாதிரி மண்டையெல்லாம் ரத்தம் கட்டி ஒரு மாதிரியாகி அவர் அந்த ஒரு மன உடைச்சலே அவர் இறந்துட்டார். அவருக்கு வாங்கினது 40-30 லட்ச ரூபா கடன் வாங்கி எல்லாமே நான் வைத்தியம் பார்த்தேன். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி அவர் அந்த கடங்காரெலாம் என்னை ரொம்ப கொடுமை பண்ணுறாப்புல, எனக்கு பணத்தை கட்டு அப்படின்ற மாதிரி பண்ணுறாப்புல. நைனா பையன் எனக்கு நிலமும் கொடுக்க மாட்டேங்கிறாப்புல. நான் கிட்ட போனால் அவன் அடிப்பான் உரடிப்பான் அப்படின்ற மாதிரி குளமர எடுத்தது என்னை விட்றாப்புல. பன்னீர்செல்வம் இருந்த காலத்தில் தன் பங்கு சொத்துக்களை பாகம் பிரித்து தரும்படி அவர் அண்ணன் நைனாவிடம் கேட்டபோது அப்படி பிரித்து கொடுக்காமல் மொத்த சொத்துக்களையும் அவர் கட்டுப்பாட்டிலேயே வைத்துக் கொண்டுள்ளார். பன்னீர்செல்வம் இறந்த பிறகும் தங்கள் பங்கு சொத்தை பிரித்து தரும்படி அவர் மனைவி சரிதா நைனாவிடம் தொடர்ந்து கூறி வந்துள்ளார். அதனால் எந்த பயனும் இல்லை. இது குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் சரிதா பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில்தான் கொடுத்த மனு மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட கோரி சரிதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்குறோம், மறுபடியும் சிஎம் செல்லுக்கும் கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துக்கும் நாங்கள் கொடுத்தோம், எங்களுக்கு எந்த இடத்துலையும் பதில் கிடைக்கல. எங்களுக்கு நாங்கள் கொடுத்த ஒரு மனுவுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல. அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளது. விசாரணைக்கு சம்மன் அனுப்பிய நாளில் சரிதா அங்கு சென்ற நிலையில் நைனா வரவில்லை. பெயருக்கு சம்மன் அனுப்பிய உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் இது தொடர்பாக தன்னிடம் எந்த விசாரணையும் செய்யாமல் நைனாவுக்கு சாதகமாகவே நடந்து கொண்டதாக சரிதா கூறுகிறார். இல்லை, விசாரணை நடத்தும் போது என்னை கூப்பிடப்புல நான் போயிட்டு நான் போகும்போது அவங்க நைனா வரமாட்டாப்புல. நான் போயிட்டு உட்காந்து பார்த்துட்டு நான் வீட்டுக்கு தான் வருவேன். அவர் எந்த ஒரு இதுக்குமே நைனா வரமாட்டாப்புல. நானே தான் போயிட்டு பார்த்துட்டு வருவேன். எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இது வரைக்குமே எடுக்கல. இப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குன்ற மாதிரி கோரிக்கை வைக்கிறோம். இது குறித்து முதலமைச்சருக்கு அனுப்பிய மனு உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியரிடம் விசாரணைக்கு வந்தபோது அதே முழுமையாக விசாரிக்காமல் நிராகரித்துள்ளனர். மொத்தம் 40 ஏக்கர் நிலம் உள்ள நிலையில் அதில் 5 ஏக்கர் நிலத்தின் மீது உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதை காரணம் காட்டி தனிப்பட்ட ஆக்க கோரிய சரிதாவின் கோரிக்கையை வட்டாட்சியர் நிராகரித்துள்ளார். நிலத்தை பாகம் பிரித்துதான் தனிப்பட்டா பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு பொய்யான வழக்கை நைனா கொடுத்துள்ளதாக சரிதா குற்றம் சாட்டுகிறார். என் சொத்தை எனக்கு மீட்டி கொடுக்கணும். எனக்கு சொத்து எனக்கு 40 ஏக்கர் சொத்துல என் பாகத்தை தான் நான் கேட்கறேன். அவன் பாகத்தை நான் எதையுமே கேட்கல. அப்படி இருக்கும்போது எனக்கு இவ்வளோ தரம் இருந்து என் பிள்ளைங்களை நீங்கள் நான் அனாதை ஆசிரமத்தில் படிக்க வச்சிருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு ஒரு அனாதை ஆசிரமத்தில் இருக்கிறதுனால ஒரு பிஸ்கெட் வாங்கினா கூட நான் இன்னைக்கு அடுத்தவங்க கை தான் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையா இருக்குது. நைனாவின் இறப்புக்கு பின் அவர் மகன் மோகனும் மருமகள் இளவரசியும் அத்திப்பாக்கத்தில் உள்ள வீட்டுக்கே தன்னை செல்லவிடாமல் அச்சுறுத்தி வருவதாக சரிதா கண்கலங்கி கூறுகிறார். தன் பெண் பிள்ளைகள் இருவரும் உளுந்தூர்பேட்டையில் சாரதா ஆசிரம பள்ளியில் தங்கி படித்து வருவதாக கூறுகிறார். ஊரை விட்டு இங்கே வந்தால் ஊருக்கு போக பார்த்தா என்னை அடிச்சு பேரட்டெல்லாம். இப்போ நைனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்துட்டாப்புல. அவன் சூழ்நிலையெல்லாம், அவன் குடும்ப பிரச்சனையெல்லாம், அவன் மருமாவை தொடப்பட்ட அடிச்சதெல்லாம் அவன் இறந்துட்டான். அவன் மருமாவை தொடப்பட்ட அடிச்சதை காமிக்காம அவன் அனாவசியமாக அவன் கார் ஆக்சிடென்ட் பண்ணி அதில் இறந்துட்டான்.
அதில் இறந்து அவன் என்ன பண்ணிட்டான், எங்கள் பேரை எழுதி வச்சு நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி என் பேரை எழுதி வச்சுட்டு அவன் இறந்துட்டான். அதெல்லாம் இப்போ வந்து அவன் இறந்ததுலேருந்து மறுபடியும் நான் வீட்டுக்கு போனால் நிலத்துக்கிட்டே போக விட மாட்டேன்றான். வீட்டுக்கு போனால் பூந்து அடிக்கிறான். அவன் ஆள் சப்போர்ட்டு பண சப்போர்ட்டில் இருக்கான். அவன் வந்து என்னை ரொம்ப கொடுமை பண்ணுறான். எனக்கு இது ஒரு தீர்வு கிடைச்சே ஆகணும். என் அனாத ஆசிரமத்தில் படிக்க வச்சுக்கிறேன் என் பிள்ளைங்களை. நான் ஒரு தாயாக இருந்து என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே என்னால் பண்ண முடியல. என் பிள்ளைங்களுக்கு நான் எந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை நான் காப்பந்து பண்ணுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணின்னு வரேன். இருந்தாலும் இன்னைய சூழ்நிலையில் என் பிள்ளைங்களை என்னால் பார்க்க கூட முடியல. அதுங்களுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்க கூட என்னால் முடியல. இன்றைக்கி ஒரு பிஸ்கெட் வாங்க கூட அடுத்தவங்க கையை நான் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஆகிட்டேன். எனக்கு எல்லாம் இருந்தும் இன்னைக்கு எனக்கு எதுவுமே இன்னைக்கு உதவலை. நெருக்கடியான சூழலில் தானும் தன் 2 பெண் பிள்ளைகளும் வாழ்வதற்கு ஒரே ஆதாரமாக தங்களுக்கு உரிமையுள்ள சொத்துக்களை பாகம் பிரித்து தனிப்பட்ட ஆக்கி தரும்படி அவர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு காணொலியில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இப்படிலாம் இருக்கும்போது என்னால் உயிரோட வாழவே முடியல. என் பிள்ளைங்களை 2ஐயும் வச்சுக்கின்னு 40 ஏக்கர் சொத்து இருந்து எனக்கு எதுவுமே உதவலை பத்தியா. அது என்னால் இதுக்கப்புறம் பேசவே முடியல. என்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாப்புல நைனா மனைவி. நைனான்றது எங்கள் வீட்டுக்காரருக்கு அண்ணா. அவர் ரொம்ப எங்களை கொடுமைப்படுத்திட்டாப்புல. நைனா பையன் மோகன் மனைவி இளவரசி. ரொம்ப எங்களுக்கு பண்ணாத கொடுமை பண்ணிட்டாப்புல. நான் கேட்கும் போதெல்லாம் என்னை அடித்து பண்ணாத கொடுமைலாம் பண்ணியிருக்கா. நைனா மரிமாவை, நைனா பொண்டாட்டி, நைனா மையம் எல்லாரும் எங்களை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் போயிருக்கணும் அவசரம். அந்த ஊரில் போயிட்டு அத்திப்பா கிராமத்தில் கேட்டு பாருங்க, எந்த ஒரு சூழ்நிலை நான் குடும்பம் பண்ணியிருக்கேன், எப்படி நான் இருந்திருக்கேன், என் பிள்ளைங்களை எப்படி காப்பந்து பண்ணுறேன் அப்படின்றத ஊர் முழுக்க சொல்லுவாங்க. ஏழை எளியோருக்கு நீதி கிடைக்க செய்ய தமிழ்நாடு முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கையில் சரிதாவும் அவர் அண்ணன் பழனிவேலும் ஒரு காணொலியை வெளியிட்டுள்ளனர். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பணிவான வணக்கம். பன்னீர்செல்வம் சரிதாவின் குடும்பத்தின் சார்பாக நான் இதை பேசுகிறேன். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகா அத்திப்பாக்கம் கிராமத்தை சார்ந்த பன்னீர்செல்வத்தின் மனைவி சரிதா. அதாவது சரிதாவுக்கு 2 பெண் குழந்தை. அந்த 2 பெண் குழந்தையும் அனாத ஆசிரமத்தில் தான் படிக்க வைக்கிறாங்க. அதாவது உளுந்தூர்பேட்டையில் சாரதா ஆசிரமம்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலில் தான் அந்த 2 குழந்தைங்களும் படிக்கிறாங்க. இந்த குழந்தைங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாமல் அவங்க அனாத ஆசிரமத்தில் தான் படிக்கிறாங்க. இவங்கள்ட்ட எந்த விதமான வசதியும் கிடையாது. சொத்தை பயிர் வைக்கல, நிலத்தை பயிர் வைக்கல. இவங்க கூலி வேலை செஞ்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பன்னீர்செல்வத்தின் அன்னார் பெயர் வந்து நைனா. இவர்களுக்கு பூர்வீக சொத்து 40 ஏக்கர் அத்திப்பாக்கம் கிராமத்தில் உள்ளது. அந்த 40 ஏக்கரில் தனது தம்பிக்கு பாகம் தராமல் 20 ஆண்டுகளாக நைனாவே இதை ஆண்டு வருகிறார். பாகம் கேட்ட பிறகு பன்னீர்செல்வத்தை மண்டையில் தாக்கி அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இறந்து விடுகிறார். அதுக்கு 30 லட்சம் ரூபாய் இவங்க கடன் வாங்கிலாம் செலவு பண்ணியிருக்காங்க. அது இருக்கும் பட்சத்தில் சரிதா முதலில் சென்னை ஹைகோர்ட்டில் போய் ரெட் மனு தாக்கல் பண்ணுறாங்க. ரெட் மனு தாக்கல் பண்ணி அந்த ரெட் மனு வந்து உளுந்தூர்பேட்டை தாலுகாவுக்கு போன பிறகு ஒரு கேஸை ஒரு வழக்கை பதிவு செய்து நைனா என்பவர் போலியான கேஸை வைத்துக்கொண்டு எந்த சொத்தையும் பட்டா மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு தாலுகா ஆஃபீஸில் இருக்கும் அதிகாரிகளை கையில் போட்டுக்கிட்டு அதை சொத்தை பட்டா மாற்றாமல் தடுத்து நிறுத்திட்டாரு. அதன் பிறகு மாவட்ட கலெக்டருக்கு 4 முறை இவங்க மனு கொடுத்துக்கிறாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில். அதுக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை. நீங்கள் போங்கம்மா, நாங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு கலெக்டர் சொல்கிறாங்க. அதுக்கு அண்டாண்ட எந்த காலும் வரல, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதேமாரி எஸ்பி சார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எஸ்பிக்கும் இவங்க 4 முறை மனு கொடுக்குறாங்க. அதுலேயும் எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. அடுத்ததாக தாலுகா ஆஃபீஸில் 5 ஆண்டுகளாக இவங்க மனு கொடுத்துக்கிட்டு தான் வராங்க. எனக்கு பட்டா மாற்றம் செஞ்சு கொடுங்க, என் சொத்தை மீட்டு கொடுங்கன்னு தாசில்தாரை பார்த்து மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நைனாவுக்கு சாதகமாக தான் செயல்பட்டாங்க உளுந்தூர்பேட்டை தாலுகா ஆஃபீஸில். அதுக்கு அடுத்தபடியாக இ சேவை மூலமாக முதலமைச்சர் செல்லுக்கு இவங்க மனு 2 முறை கொடுத்துருக்காங்க. அந்த 2 முறை மனுவையும் முதலமைச்சர் செல்லில் இருந்து விசாரணைக்காக உளுந்தூர்பேட்டை தாலுகா ஆஃபீஸுக்கு போயிருக்கு. மறுபடியும் அதையே கதையை எழுதி இது கேஸில் இருக்குது, இதை மாற்றம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அலட்சியமாக மறுபடியும் திருப்பி அனுப்பி விட்டார்கள். அதனால் வேறு வழியின்றி சரிதா இப்போ 10 நாளைக்கு முன்னாடி அத்திப்பாக்கம் போனதுக்கு அந்த சொத்து கிட்டையே வரக்கூடாதுன்னு அடித்து விரட்டி விட்டார்கள். மோகன் அவர்களும் மோகன் மனைவி, அவங்க மனைவி பேர் என்னம்மா, இளவரசி. இவங்க இந்த மாதிரி பண்ணி அந்த சொத்தை கொடுக்காம இருக்கிறாங்க. இந்த சரிதாவுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த அத்திப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அனைத்து வீடாக சென்று அதிகாரிகள் மூலமாக என்கொயரி பண்ணி மீண்டும் அந்த சொத்தை அவங்களுக்கு பாதியாக பிரித்து தரணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை.
இதை வந்து ஊர் மக்களை விசாரிச்சாவே 5500 குடும்பம் ஓட்டு போடுறாங்க. அந்த எல்லா மக்களும் விசாரிக்கும் போது உண்மைகளை கட்டாயம் சொல்லுவாங்க. அதை விசாரணை செய்து தமிழக முதல்வர் அவர்கள் நிச்சயமாக இவங்க 20 ஏக்கர் சொத்தை மீட்டு தரணும். இவங்க வந்து தன் கணவருக்காக வாங்கிய கடனுக்காக வாங்கிய 30 லட்சம் ரூபாய் அந்த கடங்காரங்க ஒரு பக்கம் கழுத்தை நெரிச்சு வட்டி கேட்குறாங்க, பணத்தை கேட்குறாங்க. அது எந்த வழியும் இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாட்டு செலவுக்கே கஷ்டத்தில் இருக்கிறவங்க எப்படி அந்த பணத்தை திருப்பி தர முடியும்? இவங்க சொத்தையும் விட மாட்டாங்க, சொத்தையும் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, பயிர் வைக்கவும் விட மாட்டாங்க. இந்த மோகனுடைய மனைவியும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, இவங்களுக்கு சொத்தை கொடுக்க மாட்டாங்க. அதாவது இவங்க 3 முறை வந்து சரிதா வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்காக 3 முறை முயற்சி செஞ்சுருக்காங்க. ஊர் மக்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க வீட்டு உள்ளேயும் விடுறதில்ல, சாப்பாடு சமைக்கவும் விடுறதில்ல. இது எந்த வகையில் நியாயன்றதை தமிழக முதல்வர் அவர்கள் தான் இதை கேட்கணும். அண்ணன் தம்பி 2 பேர் பாதி பாகத்தை அவங்க கொடுத்தா என்ன? பாகத்தை கொடுக்காம அவர் மட்டும்தான் ஓட்டணும், அவர் மட்டும் தான் பயிர் வைக்கணும், அவர் மட்டும் ஆள் சப்போர்ட்டாக தான் செய்யலாமா? ஒரு விதவை பொண்ணு, அவங்களுக்கு கணவன் கிடையாது, 2 பெண் குழந்தைகள், உனக்கு ஏன்டி சொத்துன்னு சொல்லிட்டு அவங்களை அடிக்கிறது தப்பு இல்லையா? இது எந்த வகையில் சட்டம் நியாயமானது என்பதை தமிழக முதல்வர் தான் முடிவு செய்ய வேண்டும். இதை மக்களுக்கு கட்டாயம் இதை தமிழகத்தில் ஒரு பெரிய கேஸாக தான் இருக்குது. இது தமிழக முதல்வர் அவர்கள் கட்டாயம் இதை தயவு கூர்ந்து எங்களுடைய கோரிக்கையாகவும் என் குடும்பத்தினுடைய கோரிக்கையாகவும் ஏற்று இதுக்கு நீதி வழங்க வேண்டும். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த கடனை வாங்கியதற்கு கடன்காரங்க வந்து ரொம்ப கழுத்து நெரிக்கிறாங்க, அழுவுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. இதுக்கு உடனடியாக சரிதாவின் சொத்தை பிரித்து தர வேண்டும். அத்திப்பாக்கத்தில் உள்ள விசாரணையை முடித்து அவருடைய சொத்தை பாகத்தையும் பம்ப்செட்டு மோட்டார், ஜேசிபி, இனோவா காரு, டிராக்டரு மற்றும் 100 பவுன் நகை, 2 கோடி ரூபாய் பணம் உட்பட எல்லாமே நைனா கையில் தான் உள்ளது. இதை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்களை நான் கோரிக்கையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மிரட்டக்கூடிய ஆசாமியாக இருக்கக்கூடியவர் நைனாவின் மகன் மோகனுடைய மனைவி. இவங்க இருவருக்கும் கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும். இந்த குடும்பத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய மோகனை கட்டாயம் அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அவங்க சொத்தை மீட்டு கொடுங்க. இந்த மோகனுடைய மனைவியும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, இவங்களுக்கு சொத்தை கொடுக்க மாட்டாங்க. தமிழக முதல்வர் அவர்கள் தயவு செஞ்சு நான் பணிவாக கேட்டுக்கிறேன், இந்த சரிதாவுக்கு கட்டாயம் இந்த சொத்தை விசாரணை செய்து பிரித்து தரும்படி தாழ்மையோடு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சரிதாவுக்கும் அவரின் பெண் பிள்ளைகளுக்கும் வாழ்வாதாரத்துக்கான நீதி கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளன் பிரவீனுடன் நான் உங்கள் முத்துக்குமார்.